நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ட்ரூத் மீடியா சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு வேண்டுகிறேன். நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப் போகின்ற நிலையில் தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் சூடு பிடித்திருக்கிறது. பல்வேறு பணிகளை அரசியல் கட்சிகள் முடுக்கிவிட்டிருக்கிறது. அரசியல் கட்சி துவங்க வேண்டும் என்று ரசிகர்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருந்தாலும் கூட விஜய் அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை அவர் செய்து கொண்டுதான் இருந்தார். சமீப காலமாக நிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள், தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதிகளுக்கு நேரடியாக சென்று நீண்ட நேரமாக நின்று நிவாரண பணிகளை வழங்கி அந்த நிகழ்வும் அரசியலுக்கான பாதையை அவர் வகுத்து கொண்டிருப்பதாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இரவு நேர பாடசாலை 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற பொழுது தேசிய கருத்துக்கள் கவனிக்கப்பட வேண்டியவை. அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் மாணவர்களே நீங்கள் படியுங்கள் என்று சொன்னது, மாணவர்களிடத்திலே பேசியதும், அதன் காசுக்காக யாரும் ஓட்டு போடாதீர்கள், தேர்தலிலே புதியவர்கள் நிற்பார்கள், அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதும் அரசியலுடைய முன்னோட்டமான பேச்சுத்தான் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். அந்த வகையில் பனையூரில் நடைபெற்ற அந்த நிர்வாகிகளுடைய கூட்டத்தில் 30 நாட்களில் அரசியல் கட்சி துவங்கி விடுவார் என்கின்ற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன.